வேண்டும். தூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்குமான போராட்டம் சர்வதேசத்தை நாடி 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன. அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் தான் அங்கே ஒழிக்கிட்டுருவோம். இதுக்குள்ள இல்லை எனக்கு பின்னால் இருந்தால் சரி. நிக்கிற முடிக்கிறீங்க ஒரு 10 நிமிஷம் இங்க வாங்க. நீளமா காட்டிட்டு கண்டு போயிடும். ஒரு 10 நிமிஷம் வாங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து வாய கேட்கலாம். உறவுகள் எங்கே?
வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் உறவுகள் எங்கே உறவுகள் எங்கே உறவுகள் எங்கே உறவுகள் எங்கே உறவுகள் எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும்
ஆம்புலன்ஸை விடுங்க, ஆம்புலன்ஸை விட்டுட்டு எடுங்க. அங்கே போய் சொல்லி மறுத்தானல்ல. கீழே கொடுப்போம், கீழே கொடுப்போம். சின்ன படிக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதான் சின்ன பிள்ளைகள் அவ்வளோ இல்லை, அது சின்ன பிள்ளைகள் பிரச்சனை. அவையோட பிள்ளைகள் தான். ஆனால் அப்போ நான் அப்பாவோட புத்தகத்துக்கான அவங்க பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகள் தான். கொஞ்சம் முதல்ல நிற்கிறாங்களா, அப்படியே பின்னுக்கு வந்து எடுத்தீங்கன்னா நல்லா எல்லாம் இது பண்ணுங்க. ஒரு லைனாக வந்து எடுத்து கொண்டு போனீங்கன்னா எல்லாம் எடுக்கலாம். மீடியாக்கார் கொஞ்சம் பின்னுக்கு வாரீங்களா அப்படியே எல்லாரும்? செய்ய மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறார்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு வந்தீங்கன்னா நல்லா எல்லாரும். குமாரன் 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 கையளிக்கப்பட்ட
மோட்டைக்காரன் மறைக்க சொல்லுங்க. அந்த மோட்டைக்காரன் மறைக்க சொல்லுங்க. விடாதீங்க, நீங்க ஒரு தடவை விட வேணாம். வீடியோ போகட்டும். அந்த ஜனவாடி அழுது பிடிங்க. நடுவுக்கு வைத்தியசாலையிலிருந்து காணாமல் போக செய்யப்பட்ட கொள்ளைவான்களிலே கடத்தி செல்லப்பட்ட வீடுகளுக்குள்ளே உட்புகுந்து இழுத்து செல்லப்பட்ட குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 எங்கே எங்கே அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வச்சு கையளிக்கப்பட்ட பட்டுவாகல்லே வைத்து கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு கொடூர யுத்தமும் அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 எங்கே 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 கொள்ளைவான்களிலே கடத்தி செல்லப்பட்ட வீடுகளுக்குள்ளே உட்புகுந்து இழுத்து செல்லப்பட்ட கொடூர யுத்தமும் அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட மகளிர் தினம் மகளிர் தினம் மகளிர் தினம் மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் வேண்டும் 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 வேண்டும்
பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட வைத்தியசாலையிலே இருந்து காணாமல் போக செய்யப்பட்டு ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு வீடுகளுக்குள்ளே உட்புகுந்து இழுத்து செல்லப்பட்ட வெள்ளை வேன்களிலே கடத்தி செல்லப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்ட வேண்டும் 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 எங்கே 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 வேண்டும் வேண்டும் பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட வேண்டும் வேண்டும் பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட வெள்ளை வேன்களிலே கடத்தி செல்லப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட வேண்டும் 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 கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 எங்கே 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 கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட சிறார்களுடன் குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட ஓமந்தை சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட பட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட
அங்க போகணும் அதால போகணும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பாலத்திலே வைத்து ஒப்படைக்கப்பட்ட ஐயோ அங்க போகணுமாம்மா அங்கால போகணுமா தமிழ்லாம் கூட இல்லை அவங்க இப்படி போங்க அண்ணன் நீங்க போற அவையோட போறதை போங்க நீங்க உங்களோட அவை கேட்டு பண்ணிக்கோங்க அக்கா குடிக்கிறத எடுக்க அம்மா நடந்து வந்த மாதிரி வாங்கம்மா லைன் அப்படியே ஏன் திரும்புறீங்க போக கிடாக்க என்ன குடிக்க முடியுங்க அதை குடிக்க முடியும்
உலக மகளிர் தினம், 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 உலக மகளிர் தினம். சின்ன காக்கலாங்க லேட்டாக இங்கே ஒரு சைட்டாக ஒரு லைனாக கொஞ்சம் நீளமாக வாங்கணும். ஒரு கும்பலில் ஓய்ந்தாண்டு வர்றாங்க. சைட்டாவா அவங்க சைட்டுக்குள்ள உள்ளுக்கு போட அதுக்குள்ள கேமரா போட அங்க ஒண்ணு வாங்கலாம் அதுக்கு
கையளிக்கப்பட்டு பட்டுவாளில் கையளிக்கப்பட்டு பட்டுவாளில் கையளிக்கப்பட்டு பட்டுவாளில் கையளிக்கப்பட்டு பட்டுவாளில் கையளிக்கப்பட்டு பட்டுவாளில் கையளிக்கப்பட்டு எங்கே 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 சர்வதேசமே 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 பைக்கில் எடுத்துடுங்க பைக்கில் எடுத்துடுங்க எங்கே எங்கே சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் நல்லது போங்க நல்லது இதெல்லாம் முடிக்கப்படும் இந்த வெள்ளக்கோட்டை இதெல்லாம் முடிக்கப்படும் இதெல்லாம் வயசு கட்டெல்லாம் மரத்தைகள் எல்லாம் வாங்கும் வெயிலுக்கு நிற்கிறாங்க காணும் நாங்கள் எவ்வளத்தை பார்த்த நாங்கள் அரைக்கு நில்லுங்க சொட்டு எடுத்து பிடிங்க அந்த புது பேன் எடுத்து வச்சுங்க திருப்பி ஒரு கோசம் வந்து போடுவோமா அதால போய் சொல்லுங்க அதால போய் சொல்லுங்க ஒரு ஆள் அதை நின்று திருப்பி அனுப்புங்க அதால ஆம்புலன்ஸ் விடுங்க சைடா சைடா டேய் கேமரா வரடா டேய் ஆம்புலன்ஸ் வரடா இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே டக்கட போங்க உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே நீங்க எல்லாரும் முன்னுக்கு வாங்க நீங்க எல்லாரும் முன்னுக்கு வந்தா சைடால போவாங்க உறவுகள் இங்கே வாங்க நீங்க முன்னுக்கு கொடுங்க இது ஆதேஷ் உறவுகள் இங்கே எடுத்துங்க பின்னால போடு முன்னுக்கு எடுத்துங்க சைடு நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா பின்னால போங்க உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே உறவுகள் இங்கே
பின்னுக்கு வாங்க முடிஞ்சதானே கொஞ்சம் 2 அடி பின்னுக்கு வானம் மீரா மீரா வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணுவோம் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த அம்மாக்கள் யாராவது யாழ்ப்பாணம் மன்னர் பவனியா கிளிநொச்சி இந்த பேனர் கொஞ்சம் பின்னு தலைவி மேலாம் முன்னுக்கு வாங்க அண்ணா கொஞ்சம் பின்னுக்கு போயிடல ஐயோ கொஞ்சம் பதிச்சது கொஞ்சம் பதிக்க பிடிச்சது கொட்டு லோகம் கொஞ்சம் பதிங்க போல்கர் டேக் மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்துகிறோம். 8/5/2025 வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஜெனீவாவில் தொடங்கியது. இக்கூட்டத்தொடரில் இலங்கை அரசு சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கடந்த கால தீர்மானங்களை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். அதே கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளராகிய நீங்கள் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என அறிக்கையிட்டுள்ளீர்கள். இலங்கை சிங்கள பேரினவாத அரசு அனைத்தையும் நிராகரித்துள்ளது. நாம் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இடமான முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வட்டுவாலில் நின்று மீண்டும் மீண்டும் கோருகின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின்
உறவினர்களாகிய நாம் பல வருடங்களாக தமிழர்கள் தாயகத்தில் 8 மாவட்டங்களும் இணைந்து எமது உறவுகளை தேடியும் அவர்களுக்கான நீதியை கோரி போராடி வருகின்றோம். எமது போராட்டமானது இறுதி யுத்தத்தின் போது கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களால் கடத்தி சென்று வலிந்து காணாமல் ஆக்கச் செய்தார்கள். பல வேறுபட்ட விதங்களில் கடத்தியும் செல்லப்பட்டார்கள். இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களிடமும் எமது உறவுகளை எம்மிடம் வழங்குமாறு இறந்து கேட்பதில் ஆரம்பித்து உள்ளக நீதி பொறிமுறை ஊடாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி போராட்டங்களாக விரிவடைந்துள்ளது. எமது உறவுகளை மீட்பதில் ஆரம்பித்த நீதி போராட்டமானது மீளவும் இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்களால் எமது இனம் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்வதற்கான சர்வதேச கண்காணிப்பையும் வலியுறுத்தியதன் ஊடாக எமது இனத்தின் பாதுகாப்பிற்கான போராட்டமாகவும் விரிவடைந்துள்ளது. எமது போராட்டத்தின் விளைவாக எமது உறவுகள் இலங்கை இராணுவத்தாலும் துணை இராணுவ குழுக்களாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட காரணங்களை இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பதிலும் நீதி கோருபவர்களை அச்சுறுத்துவதிலும் கவனம் செலுத்துவதுடன் சர்வதேசத்தை ஏமாற்ற முயல்கிறது என்பதனை எமது போராட்டங்கள் ஊடாக சர்வதேசத்திற்கு நிரூபித்ததன் விளைவாக இன்று சர்வதேச நாடுகள் எமக்கான தீர்வுகள் தொடர்பாக கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளன. எமது வடக்கு கிழக்கு இணைந்து ஒற்றுமையாக நாம் போராடினாலும் நாங்கள் இப்போராட்டத்தின் போது எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் துரோகங்களும் எண்ணில் அடங்காதவை. எமது நீண்ட நொடிய நீதி கோரல் பயணத்தில் நாம் எட்ட வேண்டிய இலக்கு இன்னும் மிக தொலைவிலேயே உள்ளது. தற்போது ஐநா கூட்டத்தொடர் தொடங்கி உள்ள இந்த காலப்பகுதியில் எமது போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதன் ஊடாகவும் எமது நீதிக்கான பயணத்தினை விரைவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். எனவே மாதாந்த தொடர் போராட்டங்களை நடத்தியும் சர்வதேச ரீதியான கவன ஈர்ப்பு மற்றும் ஆதரவு திரட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தைச் சேர்ந்த 8 மாவட்ட நிர்வாகங்களும் இணைந்து தீர்மானித்துள்ளோம். இப்போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு சமூக அமைப்புகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடன் உறுதுணையாக நிற்கும் ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் ஆதரவு தந்து உதவுமாறு பாதிக்கப்பட்ட சங்கமாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே இலக்கு நோக்கி பயணிப்போம். நன்றி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் செயலாளர் முல்லத்தீவு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி திருமதி ஜோ ராசா கனகரஞ்சினி. இன்று இந்த முல்லைத்தீவில் இந்த போராட்டத்தினை எதற்காக முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி ஒரு சிலரிடம் இருக்கலாம். காரணம், எங்களுடைய இந்த கடந்த கால போராட்டங்கள் பேரணிகளிலே பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும் பல அவமானங்களையும் நாங்கள் சந்தித்தவர்களாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று நிற்கிறோம். எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்குமான போராட்டம் சர்வதேசத்தை நாடி 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன, எமது அறிக்கைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றன, எமது கோரிக்கைகள் அங்கே நாங்கள் கொண்டு போய் சமர்ப்பித்து அதற்கான நீதியை கோரித்தான் இன்றும் இந்த 8வது வருடம் முடிவடைந்து 9வது வருடத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய இந்த போராட்டமானது கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அதே போல பல வழிகளிலும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையில இருந்து விசாரணைக்கென்று குடும்பமாக கையளித்து என்று பல விதமாக எங்களுடைய உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கான நீதி இந்த இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தரமாட்டாது. ஆட்சி மாறும், அரசு மாறும், ஆட்கள் மாறுவார்கள். ஆனால் எங்களுக்கான ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய உரிமைகளை இந்த அரசோ ஆட்சியாளர்களோ ஒருபோதும் தரப்போறது இல்லை. ஆகவேதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடி நிற்கின்றோம். இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இவ்வளவு காலமும் நாங்கள்
நிம்மதியாக எங்களுடைய போராட்டங்களையோ பேரணிகளையோ நடத்துவதற்கு பல இடையூறுகள், அச்சுறுத்தல்கள், விசாரணைகள், கோர்டர்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை, கணவன்மாரை தேடியவர்கள் இன்றைக்கு 150க்கும் மேற்பட்டோர் தவறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகத்தான் நாங்கள் இன்று இதிலே நிற்கின்றோம். எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, அவர்களுடைய உண்மை நிலைமையை கண்டறிந்து அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றதையும், வயோதிபர்களாக இருக்கிற நாங்கள் கூட எங்களுடைய உயிருள்ளவரை எங்களுக்கான இந்த போராட்டம், எங்களுடைய உறவுகளுக்கான இந்த போராட்டம், அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொண்டு, இந்த 15-13 வருட காலம் கடந்தும் எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுக்கு அனுசரணையாக எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்ட தரப்பிலே பல மாவட்டங்களில் இருக்கின்ற பல அமைப்புகள், நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் எங்களுடைய இந்த பிரச்சனையை சர்வதேசம் உலகம் பூராவும் எடுத்துக்காட்டின இந்த ஊடகவியலாளர்களுக்கு நன்றி என்றில்லை. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளுக்காக வெளிப்புலங்களிலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக எந்த விதமான பலாபலங்களையும் பார்க்காமல் இன்று வரை எங்களோடு பயணித்து எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தூர நோக்கு பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிராமநாதன் கோவிலவாணி. இந்த போராட்டம், உங்களுடைய மகளிர் தின போராட்டத்தை நாங்கள் கருப்பு தினமாகத்தான் செய்கின்றோம். ஏனென்று கேட்டால் எத்தனையோ சிறுவர் தினம், மகளிர் தினம், சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் என்று சொல்லி தினங்களைத்தான் கொண்டாடுகின்றார்கள். எங்களுக்கு நாங்கள் கையளித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த விதமான நீதியும் இல்லை. இந்த இடத்தில் இறுதி யுத்தம் முடிவடைந்து இந்த இடத்தில் தான் எங்கள் உறவுகளை நாங்கள் கையளித்தோம். உயிரோடு பொருளாக கையளிக்கவில்லை, உயிரைத்தான் நாங்கள் கையளித்தோம். ஒவ்வொரு உறவுகளும் குடும்பமாக ஒரு குடும்பத்தில் 5 பேரை கூடி நாங்கள் கையளித்திருக்கின்றோம். இந்த இடத்தில் கையளித்த எங்களுக்கு எந்த விதமான நீதியும் இல்லை. நாங்கள் இன்று 8 வருடம் முடிந்து இன்று 9வது வருடமாகவும் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். தெருவில் நின்று மழை வெயில் பாராது நாங்கள் படும் வேதனையும் இன்னல்களும் எண்ணில் கணக்கால் அறியாத ஒரு போராட்டம் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு இந்த உறவுகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இப்போவோ நாளைக்கு ஒன்று ஒரு இறப்பைத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிற மாதிரி எங்களுடைய உறவுகளை தேடி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் உறவுகளை கையளித்தோம். அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை எங்களுக்கு சர்வதேசம்தான், இலங்கையிட்ட ஒப்படைத்தோம். ஆனால் 8 வருடமாக எங்களுக்கு பதிலளிக்கவில்லை. ஆனபடியால் நாங்கள் சர்வதேசத்திடமே எங்களுக்கு உறவுகளை தேடுவதை சர்வதேசத்திடமே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர். எனது பெயர் துரைசிங்கம் கலாவதி. நாம் வவுனியா மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் யுத்தம் நடைபெறவில்லை, எந்த ஒரு போராட்டமும் இடம்பெறவில்லை. எமது மாவட்டம் இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்தது. எங்கள் மாவட்டத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட பெருந்தொகை அனைவரும் வெள்ளை வேனிலும் வீடுகளில் பூண்டும் படுத்திருந்தவர்களை இழுத்து கொண்டு போயும் தான் காணாமலாக்கப்பட்டது. நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். எங்கள் அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இத்தனையோ வருடங்களாக நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டு எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏனென்றால் அவன்தான் களவெடுத்தவன் ஒரு நாளும் நான் களவெடுத்ததை நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்திடமே எங்கள் உறவுக்கான நீதியை வேண்டி நிற்கின்றோம். இன்றைய நாள் சர்வதேச மகளிர் தினம் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ இடங்களில் சந்தோஷமாக கொண்டாடப்படும் போதும் பெண்களாகிய நாங்கள் இன்றைய நாளில் துக்க தினமாக எங்கள் உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேசத்திடம் இதே கருத்தை தான் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை எங்கள் உயிருள்ளவரை நாங்கள் போராடி கொண்டு எங்களுக்கு உறவுகளுக்கான நீதியை கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். எங்கள் உறவுகள் எத்தனையோ பேர் பெண்கள் கூட வீடுகளிலிருந்து அங்கே தொழிலுக்கு போன இடங்களில் இருந்து கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி வேண்டி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருப்போம் என்பதை தெரிவித்து
சர்வதேசத்திடம் எமக்கான நீதியை விரைவில் பெற்றுத்தரும்படி வேண்டி நிற்கின்றோம்.